என்னோட வேகன்சி வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஃப்யூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆக்ஷன். ஏன்னா நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்போவுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்கும், அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது வேலை தேடிட்டு இருக்காங்க, இல்லை ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த சேனல் லிங்கை கொடுத்து அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேக்கன்சி ரயில்டெல் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற வேக்கன்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பப்ளிக் செக்டார் கம்பெனி அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க வந்து இப்போ அனௌன்ஸ் இவங்க பெரிய ஒர்க் அப்படி அந்த மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா இவங்க வந்து ஃபைபர் ஆப்டிக்கெல்லாம் இவங்க தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ரயில்வேஸில் பாலம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க தான் கட்டிகிட்ருக்காங்க. ஸோ இது இல்லாமல் வந்து இது வந்து அக்ராஸ் த கண்ட்ரி இவங்க பண்ணுறாங்க. இது இல்லாமல் வீடியோ சர்விலன்ஸு, டேட்டா சென்டர் சர்வீஸு, க்ளவுட் சர்வீஸு, ஆஃபீஸ் சொல்யூஷன், இது எல்லாமே இந்த ரயில்டெல் மூலமாக தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த இவங்க கேட்டிருக்கிற என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக பார்த்துருவோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து மொத்தம் 48 வேக்கன்சி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த 48 வேக்கன்சியில் வந்துட்டு ஒவ்வொரு வேக்கன்சிக்கும் என்ன படிச்சிருக்கணும், அதே மாதிரி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃபுல்லாகவே நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வேக்கன்சி வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் டெக்னிக்கல். இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் டெக்னிக்கலுக்கு வந்து 18 வேக்கன்சி ஓப்பனாக இருக்குது. சேலரி வந்து 30,000லேருந்து 1,20,000 வரைக்கும் இருக்கும். சிடிசி அப்படின்னு கால்குலேட் பண்ணால் ஒரு 9 lakhs வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷனும் கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டுக்கு 8 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஓபிசி என்சிஎலுக்கு 4 வேக்கன்சி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இடபிள்யூஎஸ்க்கு 4, எஸ்சிக்கு 1, எஸ்டிக்கு 1 அலாட் பண்ணியிருக்காங்க. இதை தவிர இதில் மினிமம் ஏஜ் 21 இயர்ஸ், மேக்ஸிமம் 28 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸோ இல்லை எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனோ இல்லை எம்எஸ்சியில் எலக்ட்ரானிக்ஸோ இல்லை அதுக்கு ஈக்குவலான ரிலேட்டட் சப்ஜெக்டோ நீங்கள் படிச்சிருந்தா போதும். ஆனால் இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 5 years போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. குவாலிஃபிகேஷன் முடிச்சப்பறம் நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் 5 வருஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் வந்துட்டு ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்லையோ, டெலிகாம்லேயோ, டேட்டா நெட்வொர்க்கிங்லேயோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி இது வந்து நீங்கள் ஒருவேளை ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் ஏதாவது 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்க கம்பெனி இயர்லி டேர்ன் ஓவர் 300 crores ஆர் 300 crores மேலே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வேக்கன்சி பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி மேனேஜர் டெக்னிக்கல். இதில் வந்துட்டு 10 வேக்கன்சி ஓப்பனாக இருக்குது. உங்களோட சேலரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் சேலரி இருக்கும். அப்ராக்சிமேட்லி 12 lakhs per annum அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 yearsலேருந்து 30 years வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து டிப்ளமோ இல்லை, இது பிஇ, பிடெக், பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸு, டெலிகாமு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இதில் வந்து இன்ஜினியரிங் டிகிரி படித்தவங்க தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸு, டெலிகாம், நெட்வொர்க்கிங், ரிப்யூட்டட் ஐடி கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. தேர்டு வேகன்சி பார்த்துருவோம். தேர்ட் வேகன்சி டெப்யூட்டி மேனேஜர் டெக்னிக்கல். இது சிக்னலிங். இதில் வந்து 8 வேகன்சி ஓப்பனாக இருக்குது. இதுக்கும் சேம் சேலரி 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் இருக்கும். மந்த்லி பார்த்தீங்கன்னா சிடிசி 12 lakhs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் 21 to 30 years வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் நீங்கள் பிஇ ஆர் பிடெக் டிகிரி படிச்சிருக்கணும். அது வந்து எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகாம்லேயோ, கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயோ, கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன்லேயோ, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலையோ, எலக்ட்ரானிக்ஸ்லேயோ நீங்கள் கண்டிப்பாக பிஇ பிடெக் படிச்சிருக்கணும். ரெகக்னைஸ்ட் இது இப்போ வர எல்லா வேக்கன்சியும் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் ஃபுல் டைமில் படிச்சிருக்கணும்.
நான் இதுக்கு முன்னாடி சொன்ன வேகன்சியாக இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த நார்ம்ஸ் வந்து அப்ளிகபிள். அதே மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரயில்வே சிக்னல்லையோ, டெஸ்டிங்லேயோ, எக்ஸிக்யூஷன் இன்ஜினியரிங்லையோ, இந்த மாதிரி வேலை வந்து ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இல்லை ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்னா 300 க்ரோர்ஸ்க்கு மேலே டர்ன் ஓவர் ஆகிற கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். போஸ்ட் கோட் 4, அதாவது அடுத்த வேகன்சி வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் மார்க்கெட்டிங். இதில் 8 ஓப்பனிங் இருக்குது. இது 30,000லேருந்து 1,20,000 வரைக்கும் சேலரி இருக்கும். சிடிசி அப்படின்னா ஒரு 9 lakhs அப்ராக்சிமேட்டாக இருக்கும். ஏஜ் லிமிட் வந்து 21 to 28 இயர்ஸ். இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிஏ ஆர் பிஜி டிப்ளமோ இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டிகிரி முடிச்சுட்டு எம்பிஏ பண்ணியிருக்கணும், இல்லை பிஜி டிப்ளமோ இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கலாம். 2 இயர்ஸ் வந்து ஃபுல் டைம் கோர்ஸாக எம்பிஏ பண்ணியிருக்கணும். மார்க்கெட்டிங், டெலிகாம், ஐடி இதில் வந்துட்டு இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபினான்ஸு. இதில் 4 ஓப்பனிங் இருக்குது. 30,000லேருந்து 1,20,000 வரைக்கும் சேலரி இருக்கும். அப்ராக்சிமேட்டாக 9 lakhs சிடிசி. இது 21 to 28 இயர்ஸ்க்கு ஒரு மினிமம் ஏஜ் 21 இயர்ஸும் மேக்ஸிமம் ஏஜ் 28 இயர்ஸும் இருக்கணும். இதுக்கும் வந்துட்டு நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு எம்பிஏ, பிஜி டிப்ளமோ இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் வந்து ஃபுல் டைம் கோர்ஸாக பண்ணியிருக்கணும். ஃபினான்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும். இதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இது மாத்திரம் தான் வேகன்சி. இதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதர் எலிஜிபிலிட்டி. என்ன குவாலிஃபிகேஷன் நான் ஏற்கனவே சொன்னேன், நான் இதுக்கு முன்னாடி போட்ட எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த வீடியோவில் பேசின எந்த வேகன்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷனாக இருந்தாலும் அது ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் ஃபுல் டைமில் படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கும் அதே க்ரைட்டீரியா தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸாக. ஒன்ஸ் நீங்கள் உங்களோட டிகிரியோ டிப்ளமோவோ கம்ப்ளீட் பண்ணப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுறது தான் எக்ஸ்பீரியன்ஸாக கன்சிடர் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டு, பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதோட சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் வச்சிங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸாக கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ட்ரைனிங்கோ, அப்ரெண்டிஸோ, இல்லை வேறு ஏதாவது மூடில் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் காமிச்சிங்கன்னா அதை வந்து அவங்க வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸாக கன்சிடர் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தால் 300 ஆர் அபவ் 300 க்ரோர்ஸ் வந்து டர்ன் ஓவர் இருக்கிற கம்பெனியாக இருந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸாக கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர வந்துட்டு உங்களுக்கு க்ரூஷியல் டேட்டு இதெல்லாம் நம்ம அடுத்தது பார்த்துருவோம். அதே மாதிரி இது வந்து ட்ரான்ஸ்ஃபரபிள் ஜாப் தான். இந்த ரயில்டெல்லில் நீங்கள் வாங்குகிற இந்த ஜாப் வந்து ட்ரான்ஸ்ஃபரபிள் ஆல் ஓவர் இந்தியா. இதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னும் போது அந்த ரீஜன் என்ன அப்படின்னா, கார்ப்பரேட் ஆஃபீஸ் வந்து டெல்லி, ஈஸ்டர்ன் ரீஜன் அப்படின்றது கொல்கட்டா வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கும். சதர்ன் ரீஜன் அப்படின்றது ஹைதராபாத், சிக்கந்தராபாத் இது வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கும். வெஸ்டர்ன் ரீஜன் அப்படின்னும் போது மும்பை வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்க போகுது. ஸோ இதுக்கு கீழே வர அந்த ரயில்டெல் அந்த இதில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. இதுக்கு வந்து என்ன மாதிரி செலெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது. அதில் நீங்கள் பாஸ் பண்ணி மெரிட்டில் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது. அதாவது ரயில்வே ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிற அந்த மெடிக்கல் ஆஃபீஸர் பண்ணுற அந்த மெடிக்கல் டெஸ்ட்டில், மெடிக்கல் ஃபிட்னஸில் நீங்கள் பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இன்டர்வியூ மற்ற விஷயங்கள் எல்லாமே. ஸோ ஆன்லைன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக இருக்கும். நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ தைரியமாக எழுதலாம். அதுக்கு 150 மார்க் வந்து போடுவாங்க. இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணுறீங்களோ அதுக்கு 50 மார்க். ஸோ டோட்டலாக 200 மார்க் இதுக்கு. ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னும் போது இது வந்து உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் நாலேஜ், நியூமெரிக் அபிலிட்டி, ரீசனிங், ஆப்டிடியூட் இதில் நீங்கள் அவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷனை படிச்சுட்டு நீங்கள் அதுபடி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். அது மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேண்டிடேட்ஸாக இருந்தால் 1,200ம், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்னா 600 ருபீஸும் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுவுமே ஆஃப்லைன் கிடையாது, எல்லாமே ஆன்லைன். அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, ஃபீஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஆன்லைன் தான். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட் மாத்திரம் அந்த 600 ரூபாய் பே பண்ணுறீங்க இல்லையா, ஒன்ஸ் நீங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுதினப்புறம் அந்த 600 ரூபாய் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ அதுபடி பார்த்தா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடிக்கு உங்களுக்கு ஃபீஸ் இல்லைன்ற மாதிரி தான் அர்த்தம். அதுக்கு அவங்க கேட்குற அந்த
அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அதாவது சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் கரெக்டாக கொடுக்க வேண்டியிருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் கரெக்டாக வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்லைன் மோடு தான். நோட்டிஃபிகேஷன் படிச்சுட்டு கரெக்டாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஏஜ்லேருந்து கரெக்டாக ஃபிட் ஆச்சுன்னா மாத்திரம் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து கேபிட்டல்லாம் போடாதீங்க, ரன்னிங் லெட்டரில் இருக்கணும். அதை மாத்திரம் தான் நீங்கள் வந்து சைன் பண்ணணும். அதை அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் அப் டு அப்பாயின்மெண்ட் வரைக்கும் உங்களோட சைன் எங்கேயுமே மிஸ்மேட்ச் ஆகாமல் பார்த்துக்கணும். நீங்கள் மிஸ்மேட்ச் ஆனால் கண்டிப்பாக கேண்டிடேச்சர் வந்து கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த டாக்குமெண்ட்ஸில் சைன் பண்ணாலும் உங்கள் சைன் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். இதை தவிர அப்படின்னு சொன்னால் எந்த விதத்துலையும் கேட்டகரி நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் எந்த விதத்துலையும் கேட்டகரி வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் எல்லா சப்மிட் பண்ணி ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டீங்க அப்படின்னா வேலிட் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க. அதை வச்சு மாத்திரம்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இது இல்லாமல் 3 மாதத்துக்குள்ளே எடுத்த ஒரு கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வேணும், லெஃப்ட் ஹேண்டு தம்ப் இம்ப்ரெஷன் வேணும், சிக்னேச்சர்ஸ் போட்டு அதை வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்துக்குவோம். இதை தவிர எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, டிசபிலிட்டி இருந்தால் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, இல்லை வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட்டு, ரெசிக்னேஷனோ இல்லை என்ஓசியோ இல்லை அதுக்கு எந்த சர்டிஃபிகேட் வந்து ஆப்டாக இருக்குமோ அதுக்கான சர்டிஃபிகேட்டு, எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தால் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். இதை தவிர வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற அந்த டீட்டெயில்ஸ் வேணும். நீங்கள் அப்ளிகேஷன் போடும் போதும் சரி, ஃபீஸ் பே பண்ணும் போதும் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அது ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஃபோட்டோகிராஃப் அப்படின்னும் போது அது வந்து 100 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஜேபிஜி ஆர் ஜேபிஜி இமேஜ் வந்து நீங்கள் 100 to 200 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்னேச்சர் அப்படின்றது வந்து பிளாக் ஆர் ப்ளூ இங்கில் ரன்னிங் லெட்டரில் உங்கள் சிக்னேச்சரை ஒயிட் பேப்பரில் போட்டுட்டு 150 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி 80 to 150க்குள்ளே இருக்க மாதிரி ஜேபிஜி ஆர் ஜேபிஜி இமேஜில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் லெஃப்ட் ஹேண்டு தம்ப் இம்ப்ரெஷன் ஒயிட் பேப்பரில் வச்சுட்டு ஒரு 80 to 150 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி ஜேபிஜி ஆர் ஜேபிஜி இமேஜில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுறதுக்கு உட்காருங்க. இந்த எந்த காப்பீஸும் நீங்கள் அவங்களுக்கு அனுப்ப வேண்டியதில்லை. ஒன்லி ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணால் போதும். ஏன்னா எல்லாமே ஆன்லைன் தான். உங்களுடைய மார்க் ஷீட்ஸோ இல்லை மற்றதையோ வந்துட்டு கன்சால்டேட் மார்க் ஷீட்டு இல்லை டிகிரி சர்டிஃபிகேட்டு, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அட் த சேம் டைம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டா ஒரிஜினலை வந்து நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும் அவங்களோட வெரிஃபிகேஷனுக்கு. ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும். நீங்கள் ரயில்டெல்க்கு உள்ளே போயிட்டு நோட்டிஃபிகேஷன் படித்தப்பறம் அப்ளை பண்ணுறதுக்கு அவங்களே லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்குள்ளே போயிட்டு பர்சனல் டீட்டெயில்ஸு, அதே மாதிரி உங்களோட அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்தா ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க இமெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் வரும், நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் ஃபோனுக்கு ஒரு லிங்க் வரும். ரெண்டையும் கிளிக் பண்ணி அக்ரி அப்படின்ட்டு அந்த லிங்க்கை வந்து வேலிடேட் பண்ணிடுங்க. வேலிடேட் பண்ண அப்புறம் உங்களோட இமெயில் ஐடிக்கும் மொபைலுக்கும் ஒரு ஐடி பாஸ்வேர்டு வரும். அந்த ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து மறுபடியும் உள்ளே போயிடுங்க. லாகின் பண்ணி உள்ளே போனப்பறம் தான் நீங்கள் அப்ளிகேஷனுக்குள்ளே போவீங்க. அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணிட்டு எப்பயுமே ப்ரிவ்யூ பார்த்துட்டு எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லை, எந்த மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்னப்புறம் சப்மிட் பண்ணுங்கள். ஏன்னா மிஸ்டேக்ஸ் இருக்கும் போது கண்டிப்பாக கேண்டிடேச்சர் வந்து கேன்சல் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ப்ரிவ்யூ பார்க்காம எல்லா ஸ்பெல்லிங்கு எதுவுமே கரெக்ஷன் எல்லாம் பண்ணாமல் சப்மிட் மாத்திரம் பண்ணிடாதீங்க. சப்மிட் பண்ணிட்டு கண்டிப்பாக ஃபீஸ் வந்து கட்டிடுங்க. இது எல்லாமே நீங்கள் ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஃபீஸ் பேமெண்ட் ஆகட்டும், உங்களுடைய அப்ளிகேஷனாக இருக்கட்டும், பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சா உங்களோட ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு அது கண்டிப்பாக யூஸ் ஆகும். அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு எப்போவுமே அந்த ரயில்டெல் வெப்சைட்லேயே உங்களோட இமெயில் ஐடியோ மட்டும்தான் வரும். எந்த விதத்துலேயும் ஹார்ட் காப்பியாக வராது. அப்ளிகேஷன் டெட்லைனுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுன்ற ஒரு இது இருந்தால், உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருந்தால். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக கொடுக்க வேண்டியிருக்கும். ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் எதுவுமே அவங்க தரமாட்டாங்க.
அதே மாதிரி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து நான் சொன்ன மாதிரி C2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இந்தியன் ரயில்வே மெடிக்கல் மேனுவல் படி உங்களை செக் பண்ணுவாங்க. அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும். ப்ரொபேஷன் பீரியட் அப்படிங்கிறது 2 இயர்ஸ் வந்து ப்ரொபேஷன் பீரியடாக எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உங்கள் வேலை பெர்மனெண்ட் ஆகும். நீங்கள் ஒரு சர்வீஸ் அக்ரிமெண்ட்டும் கொடுக்க வேண்டியிருக்கும். சர்வீஸ் அக்ரிமெண்ட் அவங்களோட நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அது மாதிரி நீங்கள் எக்ஸாம் எழுதும் போதோ இல்லை உங்கள் சர்டிஃபிகேட்டோ உங்கள் இன்டர்வியூலையோ எந்த அன்ஃபேர் இல்லைன்னா இம்பார்ட்டன்ட் இல்லாத மெசேஜோ இல்லை வந்து தப்பான மெசேஜோ கண்டிப்பாக கொடுத்துறாதீங்க. இது எல்லாமே உங்களோட கேண்டிடேச்சரை கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன டேட்டு 31st May 2025. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30th June 2025. ஸோ அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.railtel.in இதுதான் அவங்களோட வெப்சைட்டு. தயவுசெய்து வெப்சைட்டில் போயிட்டு அவங்க நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷில் ஹிந்தியில் ரெண்டுலேயும் இருக்குது. நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க லிங்க் மூலமாக மாத்திரம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எந்த விதத்துலையும் மற்ற லிங்க்கில் உங்கள் எந்த பர்சனல் டீட்டெயில்ஸும் கொடுக்காதீங்க, அப்ளையும் பண்ணாதீங்க. எல்லாமே ஆன்லைன் மோடு அப்படிங்கிறதுனால எந்த பணமும் கையிலேருந்து கொடுக்க வேண்டியதில்லை. ஸோ ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணுறது இல்லாமல் அப்ளிகேஷனையும் ஃபீஸ் ரெசிப்டையும் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்களோட ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் ஆகும். அப்ளை பண்ண போகிற எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வேகன்சி வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.